அனைவருக்கும் வணக்கம். உள்ளாட்சி மன்ற தேர்தல் எப்பொழுது உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்கும் அப்படி என்று பரவலாக கிராமப்புற பகுதிகளிலிருந்து மக்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஏன் கிராமப்புறங்களில் மட்டும் பேசிக்கொண்டு வருகிறார்கள்? ஏனென்றால் கிராமப்புறங்களில் உள்ள பதவி காலம் 2024 அக்டோபர் மாதத்தோடு முடிஞ்சிச்சு. அப்போ அவங்களுக்கு இப்போ தேர்தல் நடத்தியாகணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் 2019ஆம் ஆண்டு கிராமப்புறங்களில் மட்டும்தான் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்துச்சு. நகர்ப்புறங்களில் நடக்கல. அதே போல புதியதாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது. அதுல நிர்வாக சிக்கல் ஏற்படும் அப்படின்றதற்காக அந்த மாவட்டங்களுக்கு மட்டும் கிராமப்புற தேர்தலும் கிடையாது, நகர்ப்புற தேர்தலும் கிடையாது. அப்ப திமுக ஆட்சி 2021ஆம் ஆண்டு அவங்க ஆட்சியை கைப்பற்றின பிறகு அவங்க எடுத்து சேர்த்து அந்த பிரிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் அந்த நகர்ப்புற மாநகர எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க தேர்தல் நடத்தினாங்க. தேர்தல் நடத்தி அதுல பதவி அவங்களுடைய பதவிக்காலம் இதை விட கிராமப்புற, அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் கிராமப்புறங்கள் நடந்துச்சு. திமுக ஆட்சி காலத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்துச்சு. இப்போ அவங்களுடைய பதவிக்காலம் 1 வருஷம் அதிகமாகவே இருக்கு. அப்போ 2 ஒன்னா சேர்த்து தான் வைக்கணும் அப்படின்றது திமுகவுடைய வாதமாகவும் இருக்கு, தமிழக அரசினுடைய வாதமாகவும் இருக்கு. அப்போ திமுக அரசினுடைய விளக்கம் என்னன்னா, 2த்துக்கும் ஒரே தேர்தலை வச்சிடலாம். இப்போ இவங்க பதவி காலம் முடிஞ்சிச்சு. 1 வருஷம் நம்ம வெயிட் பண்ணி அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலோடு சேர்த்து ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மொத்தமா 2025ஆம் ஆண்டு வச்சிடலாம் அப்படின்றத திமுக அரசுடைய திட்டமா இருக்கு. அதனால இவங்களுடைய பதவி காலம் முடிந்தாலும் அதிகாரிகள் அந்த நிர்வாகத்தை பொறுப்பேற்பார்கள் அப்படின்ட்டு திமுக அரசு தெரிவிச்சிட்டாங்க. இப்போ 2025ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தணும், உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தியாகும். 2025ஆம் ஆண்டு நடக்குமா அப்படின்ற கேள்வி கூட கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் இருக்கு. அது பெரிய ஒரு தேர்தலாக தமிழகத்தில் கருதப்படுகிறது. அதனால 2025 தேர்தல் நடக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. அது தமிழக அரசு தான் அதுக்கான முடிவு எடுக்கும். அதே போல கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் மக்கள் மத்தியில உள்ளாட்சி தேர்தல் அப்படி என்றாலே மிகப்பெரிய ஒரு திருவிழா குளமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் மக்களுக்கு சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் பெரிய அளவுல அவங்க அதை இம்பாக்ட் கொடுக்க மாட்டாங்க. அதே போல கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வாக்கு கேட்பதற்கும் சரி, வாக்கு ஓட்டு போடுவதற்கும் சரி, இப்போ சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை விட உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மிக அதிகமான வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். ஏன்னு கேட்டா அப்போ அது ஒரு எளிய மக்களுடைய அதிகாரத்தை பகிர்வதற்கு அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் தான் மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கு. அதே போல உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எளியவர்கள் கூட ஈஸியா அதிகாரத்தை கைப்பற்றிடலாம் அப்படின்ற ஒரு திட்டம் தான் அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள், ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள். அதே போல திமுக அரசு திட்டமிட்டு கரெக்டா 2021ஆம் ஆண்டு சிறப்பான முறையில் நடத்தினாங்க. ஆனா இப்ப 2025 நடத்துவாங்களே அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. அது அவருக்கு எப்படி 2026க்கு பிறகு யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க கையில தான் இருக்கு. 2026 மீண்டும் திமுக வந்துச்சுன்னா அது முறைப்படி கரெக்டா நடத்திடுவாங்க. மற்ற எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் அது நடத்தி ஆக வேண்டும், கட்டாயமாக இருக்கும். ஏன்னா கோர்ட்ல கேஸ் போட்டு அதை ஃபைட் பண்ணி அதை தேர்தல் நடத்துறதுக்கான வழிகள் வகுப்பாங்க. மக்கள் மத்தியில கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் ஏன் அவ்வளவு பரபரப்பா பேசப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க நிக்கிறவங்க அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய சொந்த எல்லாமே அவங்களுடைய மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா அவங்க தான் நிற்பாங்க. எப்படியாவது நம்ம பெரியப்பனுக்கு நம்ம அதிகாரத்தை நம்ம கைப்பற்றணும், தலைவர் பதவி வாங்கி கொடுத்துடணும், ஜெயிச்சிடணும், ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்றத மக்கள் மத்தியில மிக அழகாக களமாடுவார்கள். சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஃபைட் பண்ண இன்னொரு கட்சி கிராமப்புற ஃபைட் பண்ண மாட்டாங்க. உன் கட்சி நீ ஓட்டு கேட்கறேன், என் கட்சிக்கு நான் ஓட்டு கேட்கறேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டு தான் போவாங்க. ஆனா உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்படி கிடையாது. எதிரி புதிரமா இருப்பாங்க. எப்படி நமக்கான ஓட்டு நம்மளுக்கு கரெக்டா ஊழணும், அவனுக்கு உழுந்துடக்கூடாது, பக்கத்துக்கு கூட பேசி கூட மாட்டாங்க. பார்ப்பதே மிகப்பெரிய கொடூரமா இருக்கும். அவ்வளோ கொடூரமான ஒரு தேர்தல் தான் உள்ளாட்சி மன்ற தேர்தல். அவ்வளோ ஆக்ரோஷமா மக்கள் செயல்படுவாங்க. குறிப்பா யங்ஸ்டர்ஸ் அவ்வளவு தீவிரமா செயல்படுவாங்க. ஏன்னா அதிகார பகிர்வு என்பது நேரடியா அவங்கள போய் சேருது. அதனால மக்கள் ரொம்ப தீவிரமா அந்த தேர்தலை மட்டும் அழகாக களமாடுவார்கள். அந்த தேர்தல் எப்பொழுது வைப்பாங்க அப்படி என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கு. 2025ஆம் ஆண்டு வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் 2026ஆம் ஆண்டு எந்த அரசு ஆட்சி அமைக்கிறதோ அந்த அரசு கட்டாயம் 2026 அக்டோபர் மாதம் இந்த தேர்தல் நடத்தும். யார் ஆட்சி அமைத்தாலும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் முறையாக நடத்த வேண்டும். எளிய மக்களுக்கும் அதிகாரம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையே அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் மட்டும்தான். அதை மட்டும் கரெக்டா எந்த அரசு வந்தாலும் அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்
கரெக்ட் பொறுப்பாக எடுத்து நடத்தி அவங்களுக்கு வந்து அந்த அதிகார பகிர்வு வந்து கொடுத்தே ஆகும், கொடுத்துதான் ஆகும், வேற வழி கிடையாது. ஏன்னா வந்து இளையவர்கள் வந்து எளிமையான முறையில் வந்து வெற்றி அடைவதற்கும் அவர்களுக்கான அதிகாரத்தை நுகர்வதற்கும் அந்த ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. பார்க்கும் எந்த ஆட்சி யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ, ஒருவேளை வந்து 2025 திமுக ஆட்சி வந்து தேர்தல் நடத்துறாங்களா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்போ எதுக்கு வந்து இது பேசணும், கிராமப்புறங்களில் வந்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதனால தான் வந்து நம்ம இதை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணுங்க, நீங்கள் லைக் பண்ணதை மற்றவங்களுக்கு காட்டும். உங்களுடைய ஆதரவு நோக்கி என்றும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.